பாருங்க, அந்த சந்தேகம் இருக்கவங்களுக்கு சந்தேகம் திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ணுவாங்க அவங்க. அது எப்படிங்க போயிட முடியும்? இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சா அப்படியே போயிடுச்சுன்றீங்க. எப்படி அந்த மாதிரி சும்மா போயிட முடியும்? சும்மா ஒன்றும் போலங்க. சும்மாவா போச்சு? சும்மாவா மன்னிக்கிறேன்ட்டாரா? போ நீ மன்னிக்கிறேன் சும்மாவா சொல்றாரு? ரொம்ப ஈஸியா மன்னிச்சிடுறாரா? சில பேருக்கெல்லாம் குற்றம் சாட்டுவாங்க பாருங்க. இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டு அவர் மன்னிக்கிறாருன்னு இவ்வளோ தைரியமா பேசுறாங்க. மன்னிக்கிறாரு, ஆனா சும்மா ஒன்றும் மன்னிக்கல, சும்மா லேசா ஒன்றும் மன்னிக்கல. அவர் ஒன்றும் செய்யாம ஒன்றும் மன்னிக்கல, அவர் பாடுபட்டு மன்னிக்கிறார். பாருங்க, இந்த நிச்சயம் இல்லாதவங்களுக்கு என்ன ஒரு உள்ள குத்துதுன்னா, நான் இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டேன், இதற்காக நான் தண்டனையை அனுபவிக்க வேண்டும், இதற்காக நானே தண்டனையை அனுபவிக்க வேண்டும் ஒரு குற்றச்சாட்டு. அப்ப அவங்கள்ட்ட பாவம் போயிடுச்சு, கழுவப்பட்டது போயிடுச்சுன்னு சொன்னா நம்புறதுக்கு ரெடி இல்லை. ஏன்? எப்படிங்க போயிடுச்சு? நான் இதுக்கு தண்டனை அனுபவிக்கணுமே. வேதம் என்ன சொல்லுது? நம்முடைய தண்டனையை இயேசு சிலுவையில் அனுபவித்தார், அதை சுமந்து தீர்த்தார். சும்மா மன்னிக்கிறாரு. மன்னிக்கிறது நமக்கு தான் ஈஸியா கிடைக்குது ஒழிய அவருக்கு மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் பாடுபட்ட பிறகுதான் மன்னிச்சார். பாடுபடுறதுனாலதான் மன்னிக்கிறார், சும்மா ஒன்றும் மன்னிக்கல. அவருடைய பாடுகளை கொஞ்சம் எண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு இயேசு சிலுவையில தண்டனையை சுமந்தார், எந்த அளவுக்கு தண்டிக்கப்பட்டார் நினைச்சு பாருங்க. நிச்சயம் இல்லையா? அவர் எந்த அளவுக்கு தண்டிக்கப்பட்டார் நினைச்சு பாருங்க. ஒரு பாவம் கூட செய்யாதவர் எந்த அளவுக்கு அடிக்கப்பட்டார் யோசித்து பாருங்க. அவருடைய சரீர பிரகாரமான பாடுகளை யோசித்து பாருங்க. தலையிலிருந்து கால் வரைக்கும் அவர் அடிக்காத ஒரு இடம் கூட இல்லை. யோசித்து பாருங்க. தலையில முட்கிரீடத்தை வச்சாங்க, முட்கிரீடத்தை வச்சுட்டு ஒரு குச்சியை வச்சு அதை அடிச்சு உள்ள ஏத்துறாங்க. நான் அதை பற்றி விவரமா பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஏசாயா 53 திரும்ப திரும்ப அடிச்சாங்கன்னு சொல்லுது பாருங்க. தெரியுமா? இயேசுனுடைய சிலுவை பாடுகளை தியானித்து பார்த்திருக்கிறீங்களா? திரும்ப திரும்ப அடிச்சு அது உள்ள ஏறிச்சு, ரத்தம் ஒழுகுது, முகத்துல குத்துனாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. they punched him in the face repeatedly. குத்துனாங்க, பஞ்சு, திரும்ப திரும்ப அவரை அரைஞ்சாங்க, வாரினால் அடித்தார்கள். முதுகுனா முதுகு பின்னால முழுக்க கீழே தொட வரைக்கும் அடிச்சாங்க. அவரை வாரினால் அடிச்சாங்க. நான் ஸ்கூல்ல வாங்கின அடி பெருசுன்னு யோசித்தேன். நான் ஸ்கூல்ல வாங்குற அடி பெருசுன்னு யோசித்து இப்போ அந்த அடியெல்லாம் நிறுத்திட்டாங்க பாருங்க. இப்போ யாரும் அடிக்கிறது இல்லை ஸ்கூல்லலாம். இயேசு வாங்கின அடி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இயேசு வாங்கின அடி தெரியுமா உங்களுக்கு? வாரினால் அடிச்சாங்க அவரை. வாரினால் அடிக்கிறதுனா எப்படி? சும்மா அடிக்கிறதுனால வர வழி இல்லை. அந்த வார், அந்த விப்பில், அந்த வாரில் அந்த கூர்மையான பொருட்கள்லாம் போட்டிருப்பாங்க.